ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடரை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக போனார் சண்முகம். ஆனால் அங்கே போனால் ஜெயிலில் அபி படித்ததுனால இங்கே ஸ்கூலில் அட்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சுடரும் அவருடைய மாமாவும். அதுக்கப்புறமா என்னது இது ஜெயிலுன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் சண்முகம் சொல்கிறாரா. சொன்னதுக்கப்புறமா என் தங்கச்சி அபி அவள் ஜெயிலில் இருக்கா, சுடர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் படித்தா. இப்போ தான் அவள் என்கிட்ட சுடரை ஒப்படைச்சிருக்கா. சுடரை நான் இங்கே படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் சார் அவளை டிசி வாங்கிட்டு வந்து இங்கே சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் மட்டும் முடியாதுன்னு கை விரிச்சிடாதீங்க சார். எப்படியாச்சும் சுடருக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கொடுங்க. அவளும் என் பிள்ளைங்க தியா தருண் மாதிரி இந்த ஸ்கூலில் படிக்கணும், எல்லா பிள்ளைங்கள மாதிரியும் படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிட்டு இருக்காரா. அப்போது என்னது இது என்ன நான்சென்ஸாக இருக்குது? ஜெயிலே பிறந்து ஜெயிலே வளர்ந்து படித்த பொண்ணுக்கு எப்படி இங்கே ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்க முடியும்? நம்ம ஸ்கூலோட பெருமை என்ன, கௌரவம் என்ன? இந்த மாதிரி ஜெயிலில் படித்த ஸ்கூல் பொண்ணை இந்த ஸ்கூலில் சேர்த்துனா இந்த பொண்ணு நம்மளுடைய ஸ்கூல் பேர் கெட்டு போயிடுதா? என்ன மேடம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் இந்த பொண்ணு இங்கே அட்மிஷன் போகிறேன்னு சொல்லி வர சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை பிடிச்சி கரஸ்பட்ட திட்டிகிட்டு இருக்காரு. மேடம் சார், மேடம் என்னன்னு சொல்லாதீங்க சார், நாங்கள் தான் எப்படியாச்சும் சுடர் அந்த ஸ்கூலில் சேர்த்தணும்னு ஆசைப்பட்டோம், அதனால தான் இங்கே சேர்றதுக்காக வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் எப்படி சொல்வீங்க நான் எதிர்பார்க்கல, ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இல்லை, முடியவே முடியாது. நீங்கள் என்ன கெஞ்சினாலும் சரி, எங்கள் ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும். முதல்ல நீங்கள் இங்கேருந்து இந்த பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், நான் படித்து பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்றேன். என் அம்மு ஜெயிலில் இருக்கா, நான் அவளை படித்து பெரிய ஆளாகி வக்கீலாகி நான் வெளியில் கூட்டிகிட்டு வரணும். ப்ளீஸ் சார் என்ன இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. என்ன மேடம் இதெல்லாம் எப்படி இருக்குது? கேட்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இல்லை? இவங்க அம்மா ஜெயிலில் இருக்காங்களா? இவள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜெயிலில் தானா? இவளுக்கே இப்போ எத்தனை வயசு ஆகும்? ஸோ இப்போது இதுக்கப்புறம் இவன் இந்த ஸ்கூலில் சேர்ந்து படித்து பெரிய ஆளாகி வக்கீலாகி உன் அம்மாவை வெளியில் கொண்டு வரதான். படித்து வக்கீல் ஆகிறது என்ன சாதாரண விஷயமா? அப்போது கிட்டத்தட்ட 10-20 வருஷமாகவே இவங்க அம்மா ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷம் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியதுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு அட்மிஷன் கொடுங்க. நீங்களே பாருங்கள், கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரஸ்பாண்டர் வந்து பேசுகிறாரா. சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், ஏன் சார் குழந்தை முன்னாடி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. பார்த்தியா, என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த ஆளுக்கு தகுதி உரிமை ஆயிடுச்சா? முதல்ல இவங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுங்க, செக்யூரிட்டியை வர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இஷ்டத்துக்கு பேசிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுமே அழுதுகிட்டு நிற்கவும், இதுக்கப்புறம் என்ன பேசினாலே அவங்க கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமே வந்து அட்மிஷன் போட மாட்டாங்க. சண்முகம் ஆனாலே கெஞ்சி பார்க்குறாங்க. சார் ப்ளீஸ் சார், சுடரோட வாழ்க்கைக்காக யோசிச்சு பாருங்க அப்படின்னு. முடியாது, எந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிற, இந்த மாதிரி அட்மிஷன் போட முடியாது. இப்போ நீ போல அப்படின்னா உன் பொண்ணுக்கும் உன் பையன் தருண் தியா படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குமே டிசி கொடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் இல்லை, நான் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, தருண் தியா நல்லா படிக்கணும், நீங்கள் என்னால் அவங்கள இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமா வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம், நான் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல மாமா, வாங்க மாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அவருடைய மாமாவை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில் போய் நிற்கிறாங்களா. சுடர் அழுதுகிட்டே இருக்காங்களா. அப்போது அவருடைய மாமா இருந்துக்கிட்டே, சுடர் நீ அழுகாத, நீ அமைதியாயிரு, எப்படியாச்சும் இந்த ஸ்கூலில் ஒன்று சேர்க்குறான் அப்படின்னு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே மாமா, இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த ஸ்கூலில் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அழுதுகிட்டே இருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் மேடமுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் சுடர் வந்துட்டு, அம்மு என்னை இந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அம்மு, நான் ஜெயிலில் படித்ததுனால என்னை இங்கே சேர்க்க மாட்டேன்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணாமோ அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை பார்த்து அழுதுட்ருக்காங்க. சண்முகத்துக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாமா, ஆனால் மேடம் பேசுறதுனால மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏதாச்சும் முயற்சி பண்ணி இங்கே சுடரை சேர்க்க முடியுமா, ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அப்போ தான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இங்கே மகேஷ் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக எல்லா விவரத்தையும் விசாரிச்சுட்டாரு வெற்றி. வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கருணா கிட்ட சொல்லி இங்கே அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களா. அப்போ தான் வந்து அந்த சமயத்தில் தான் இங்கே சுடரும் அவருடைய மாமாவும் நின்றுட்டுருக்காங்க. சுடர் அழுதுகிட்டே இருக்காங்களா. மகேஷ் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே கண்ணாவை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மரியாதை எந்திரிச்சு நிற்கிறாங்க. சார் உட்காருங்க, என்ன எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்படின்னு. என்ன சார் திடீர்னு நீங்கள் இங்கே என்ன எங்களை தேடி வந்திருக்கீங்க, என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் எதுவும் வேணாம், இங்கே மகேஷை அட்மிட் பண்ணி இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு இங்கே சேர்த்துட்டு போகலான்னு வந்தேன், என்ன ஓகே தானே அப்படின்னு சொல்லவும், ஓகே சார், உங்கள் பையனை
பையனுக்கு சீட் இல்லையா? என்ன சார் இதில் இந்த ஸ்கூலில் பாதி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் காரணம். ஸோ எவ்வளவோ இந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, உதவி பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம மகேஷ்க்கு இந்த ஸ்கூலில் சீட் இல்லைன்னா எப்படி சார்? அதெல்லாம் கண்டிப்பாக அட்மிஷன் போட்டுடலாம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் அப்படி வேறு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேரும் புகழும் இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கர்ணாவை பற்றி உங்கள் பெருமையாக பேசுகிறதுன்னா அவங்க அப்படியே வழிஞ்சிட்டு இருக்காங்க. சரி, ஸ்கூலை பற்றியெல்லாம் விசாரிச்சிட்டாச்சு, ஓகே தானே அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஓகே தான் சார், பையனுக்கு எந்த ஒரு குறையும் வராது, ஸ்கூலில் கண்டிப்பாக நல்லா படித்து பெரிய ஆளாகும் அப்படின்னலாம் வந்து நல்லாவே எங்கள் ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். வெற்றிக்கு கால் வரதா, அப்போ வந்துட்டு கர்ணா நீ பேசிகிட்டே இரு, நான் கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியில் போகிறாரு. அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போகிற சைடில் தான் வந்து இங்கே சுடரும் சண்முகம்னு நின்றுட்டு இருக்காங்களா. அப்போது சண்முகம் வந்து கால் அட்டன் பண்ணி ராதிகா மேடம்க்கு பேசுகிறாங்க. அட்டன் பண்ண உடனே ஹலோ சொல்லுங்க சண்முகம் அப்படின்னு. மேடம் கேட்குதா அப்படின்னு. சண்முகம் நீங்கள் சரியாக நீங்கள் பேசுறது கேட்கல, டவர் இல்லை போல இருக்குது, டவர் இருக்கிற இடத்துல நின்று பேசுங்க சண்முகம் அப்படின்னு ராதிகா மேடம் சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போ தான் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அபி சுடர் சாரி நீ ஒரு நிமிஷம் இங்கே நில்லு, நான் மேடம் கிட்ட கால் பேசிட்டு வந்துடுறேன், இங்கே டவர் கிடைக்கல சரியா அப்படின்னு சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரமாக தள்ளி போயிடுறாரு. அப்போ தான் இங்கே ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வெற்றி நின்றுட்டுருக்காரா. அப்படி வெற்றி நின்ன உடனே இங்கே பக்கத்தில் வந்து இவங்க அழுதுட்டுருக்கிறத கவனிக்கிறாங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு இந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராரா. என்ன பாப்பா நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீயும் வர அப்படின்னு. கேப்டன் அங்கிள் அப்படின்னு. என்னாச்சு பாப்பா ஏன் அழுதுட்ருக்க, இன்றைக்கி ஏதாச்சும் தொலைச்சிட்டியா அப்படின்னு. இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்ருக்க, கிளாஸ் ரூமுக்கு போகலையா அப்படின்னு. இல்லை அங்கிள் நான் இந்த ஸ்கூலில் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ, அப்போ நீ எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு. இல்லை அங்கிள் நான் இப்போ தான் இந்த ஸ்கூலில் சேரலான்னு வந்தேன், ஆனால் இந்த ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் அப்படின்னு. அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கூப்பிடுறாரா. சரி நீ இங்கே வா, நான் உன்னை இந்த ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு. அது எப்படி அங்கிள் உங்களால் மட்டும் முடியுமா, என்னை வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னு அவங்க தான் சொல்லிட்டாங்களே அப்படின்னு. நான் உன்னை சேர்த்து விடுறேன் பாப்பா, நீ வா, நான் சொன்னால் இந்த ஸ்கூலு பிரின்ஸிபல் கேட்பாரு அப்படின்னு. அப்படியா கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லவும் சரி என் மாமா அங்கே இருக்கிறாரு நான் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு. மாமாவா சீக்கிரம் கூட்டிகிட்டு வா, நான் கிளம்பிடுவேன், அதுக்குள்ளே நான் பேசி மேடம் கிட்ட பிரின்ஸிபால் கிட்டே நான் உன்னை சேர்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருடைய மாமாவை கூட்டிகிட்டு வரலான்னு போனால் அவருடைய மாமா காணும். ரொம்ப தூரத்தில் அவர் ஃபோன் பேசிட்டு போயிடுறாரா. அவங்க சுடர் தேடுறாங்க, கிடைக்கிறதே கிடையாது. இப்போ கேப்டன் அங்கிள் நம்ம பார்க்கலன்னா நம்மளை ஸ்கூலில் சேர்த்து விடாமையே அவர் போயிடுவார். மாமா வரலன்னா என்ன, நாமளே போய் அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வரும்போது சுடருக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஜெயிலுன்னு சொல்லக்கூடாதுன்னு அத்தையும் மாமாவும் நம்மளை எவ்வளோ தடவை திட்டியிருக்காங்க. நம்ம ஜெயிலுன்னு சொன்னதுனால தான் நம்மளுக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனி நம்ம அந்த வார்த்தையே பேசவே கூடாது, ஜெயிலு அம்மு ஜெயிலில் இருக்கா, இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் முடிவு பண்ணிடுறாங்களா. அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது இங்கே கர்ணா வந்து வெற்றியை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் பேசியாச்சு, ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணிட்டு வா, எனக்கு முக்கியமான ஒரு கால் வருது, நான் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கூப்பிட்டு கிளம்புறாரா. ஸோ அப்போ தான் வந்து இங்கே ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. எப்போலேருந்து பையன் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு. அவன் நாளையிலேருந்தே வந்துடலாம், இன்றைக்கி வந்து ஸ்கூலில் முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் வந்து பாஸ் பண்ணிட்டா அடுத்து வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு நிரந்தரமாக அந்த ஸ்கூலில் படிக்கலாம், யார் வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த ஸ்கூலில் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் பாஸ் ஆகி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட சொல்லிட்டு கர்ணா கூடவே கிளம்பிடுறாங்களா மகேஷ். அதெல்லாம் அவன் நல்லபடியாக பண்ணிவிடுவான், நான் அவனை இங்கேயே வெயிட் பண்ண வச்சு எக்ஸாம் எழுத வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போது ஃபீஸ் எவ்வளோ ஆச்சு என்ன இதுன்னு சொல்லுங்கள், அவனுடைய சர்டிஃபிகேட் இது, அவனுடைய ப்ரூஃப் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கொடுத்துட்ருக்காரா. அப்போ தான் வந்து கர்ணா கிளாஸ் ஆகி போயிடுறாங்க. மகேஷ் சுடரை பார்த்துடுறாங்க. என்னாச்சு சுடர், நீ சுடர் தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும், ஏய் என்ன மறந்துட்டியா, திருவிழாவில் நம்ம 2 பேரும் ஒரே போட்டியில் கலந்துக்கிட்டோம், டான்ஸ் எல்லாம் ஆடணுமே, அப்போ தானே நீ உன் பேரை அந்த போட்டியில் கொடுத்த, அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடரும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ தான் என்னாச்சு இங்கேயே நீ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடலான்னு வந்தேன்னா ஆனால் இந்த ஸ்கூலில் என்னை சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த ஸ்கூலில் சேர்ந்து நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் மாமா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் சேர்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு
நான் என் அப்பாவை விட்டு வேணா பேச சொல்லட்டுமா, என் அப்பா ரொம்ப பெரிய ஆள், என் அப்பா பேசினா கண்டிப்பாக உனக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ தான் வந்து அவங்க ஃபோன் பேசினே போயிட்டுருக்கவும் கர்ணா வந்து மகேஷ் வா என் கூட அப்படின்னு, டேடி நீங்கள் கால் பேசிகிட்டே போய் வெயிட் பண்ணுங்க காராண்ட, நான் வெற்றி அங்கிள் கூட வரேன் அப்படின்னு மகேஷ் சொன்னதுனால அப்படியே ஃபோன் பேசிட்டு அவர் திரும்பி கூட பார்க்காம போயிடுறாரு கர்ணா வந்துட்டு. அப்போ தான் சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கேப்டன் அங்கிள் தான் என்ன இந்த ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. கேப்டன் அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்குறாங்க. உள்ளே இருக்காருல்ல அவர் தான் என்னை ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார், இப்போ பேசணும்னு சொல்லி அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னதும், சரி வா, அவர் பேர் வெற்றி, கேப்டன் அங்கிள் இல்லை, நீ வா, நான் சொன்னால் அவர் கூட உன்னை ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க அப்படின்னு மகேஷ் தொடர்கிட்ட சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் வெற்றி பார்த்துட்டு, என்ன மகேஷ் அப்படின்னு, இவளை எனக்கு நல்லாவே தெரியுமே, இவ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, இந்த ஸ்கூலில் இவளுக்கும் அட்மிஷன் போட்டு சேர்த்து விடலாம் வெற்றி அங்கிள் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு தானே நானே பாப்பாவை வர சொல்லிட்டு வந்தேன், அவள் பேர் பாப்பா இல்லை சுடர் அப்படின்னு சொன்னதும், ஓ சரி ஓகே, ஏன் இந்த பாப்பாவுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அவள் ரொம்பவே திறமையான பாப்பா, அவளுக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கொடுங்க, நான் வேணா கர்ணாவை விட்டு உங்ககிட்ட பேச சொல்லட்டுமா, இவளை எனக்கு நல்லாவே தெரியும், எங்களுக்கு தெரிஞ்ச பாப்பா தான் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரா. என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாவா ஆனா அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் ஆனா ஊனான்றீங்க, அவளோட டிசி உங்ககிட்ட இருக்குல்ல, டிசி கொடுத்துருக்குறால, அதை வச்சு அவளுடைய குட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு வெற்றி கேட்கவும், அதெல்லாம் நல்லாவே தான் சார் இருக்குது, நான் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு அப்படின்னு மேடம் சொல்கிறாங்களா. அப்புறம் என்ன சார் எல்லாமே நல்லா தானே இருக்குது, நல்லா படிக்கிற பாப்பா, ஏன் அந்த பாப்பா வேணான்னு சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அவங்க படித்த ஸ்கூல் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டர் சொல்கிறாரா. இங்கே பாருங்கள், அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவள் நல்லா படித்து குட் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்காள், அப்படி இருக்கிறப்போ பாப்பாவை இந்த ஸ்கூலில் சேர்த்துக்க உங்களுக்கு ஏன் பிரச்சனை, நான் சொல்கிறேன் கர்ணாவை விட்டு வேணாலையும் நான் உங்ககிட்ட பேச சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலில் பாப்பாவை சேர்க்கணும் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரா. ஆமாம் சார், எனக்குமே இவ்வளோ நல்லாவே தெரியும், ரொம்ப குட் கேர்ள், எனக்கும் இவ்வளோ பிடிச்சிருக்கு, இவ்வளோ எங்கள் ஸ்கூலில் இந்த ஸ்கூல்லே என் கூடவே படிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன், இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு மகேஷன் சொல்கிறாரா. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, தெரிஞ்ச பொண்ணுன்னு வேற சொல்கிறீங்க, சரி உங்களுக்காக இந்த பாப்பாவை இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்ற விவரத்தை இங்கே இருக்கிற யார் பசங்கக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பாப்பா உனக்கு ஓகே தானே அப்படின்னவும், சரிங்க அங்கிள், நான் இனி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஏன் நானே அதை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன், எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போகிறேன்னு சொல்லிட்டாங்க, சரி பாப்பா நீ உன்னுடைய மாமாவை போய் கூட்டிகிட்டு வா, இந்த ஸ்கூலில் உனக்கு அட்மிஷன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரிங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும், சரி இன்றைக்கி ஏதோ டெஸ்ட் இருக்கா ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறமா, அதில் பாஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷனா, நீ அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும், உனக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே பிரின்ஸிபல் கிட்ட பேசி என்னை இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்க, உனக்கும் ஆல் த பெஸ்ட், நம்ம 2 பேருமே டெஸ்ட்டில் பாஸ் ஆகி இந்த ஸ்கூல்லே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்களா. இதை பாட்டு வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த பாப்பாவை பார்க்கும்போது மட்டும் ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான தருணம் இருக்குது அப்படின்னு வெற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கர்ணா வந்து கால் பண்ணுறாரு, காரான்னு வெயிட் பண்ணிவிட்டு, என்ன வெற்றி முடிஞ்சிச்சா கிளம்பலாமா அப்படின்னு. அப்போ தான் இல்லை கண்ணா நீ கிளம்பு, மகேஷ் இந்த ஸ்கூலில் வெயிட் பண்ண வச்சு நான் ஏதோ டெஸ்ட் இருக்கா அதை முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா சரி நான் போயிட்டு இன்னொரு கார் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து கிளம்பிடுறாரு. மகேஷ் இங்கே வெயிட் பண்ணுறாரு, அதாவது வெற்றி வந்து மகேஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ தான் வந்துட்டு சரி நீ போய் உன் மாமாவை கூட்டிகிட்டு வந்து அட்மிஷன் போட்டுக்கோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் மகேஷை கூட்டிகிட்டு போய் அங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும், சரிங்க அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு தேடிட்டு போகிறாங்களா சுடர். அப்போ தான் மேடம் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்களே, என்ன சண்முகம் இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து கரஸ்பாண்டர்கிட்ட பேசுறதுனால என்ன ஆக போகுது, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே குட் ரெக்கார்ட்ஸை தானே கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ எப்படி என்னால் பேசி டிசி வட்டு தான் வாங்க முடியும், பிரின்ஸிபல் கிட்ட மற்றபடி நான் பேசினா எப்படி ஜெயிலில் இருக்கிற பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே நான் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு மேடம் சொல்லிடுறாங்களே. ப்ளீஸ் மேடம் எப்படியாச்சும் சுடரோட வாழ்க்கை அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை சண்முகம் சாரி என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, இந்த ஸ்கூல் இல்லைன்னா என்ன வேற ஸ்கூலில் அவளே சேர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்களா. மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சுடர் இருக்கிற தசை நோக்கி யோசிச்சுக்கிட்டே வராரா. மாமா அப்படின்னு சுடர் ஓடி வராங்க. சுடர் அப்படின்னு
என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. மாமா எனக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க மாமா. ஆனால் இந்த ஸ்கூலில் டெஸ்ட் இருக்கான், அதை எக்ஸாமில் பாஸ் பண்ணணுமா, அதை பாஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இங்கே வந்து என்னை சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லதும், எப்படி முதல்ல ஜெயிலில் படித்தேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்த்த மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம், ஆனால் நான் கேப்டன் அங்கிளை பார்த்துருக்கேன், அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொன்னால, அவர் மூலியமாக தான் நான் இந்த ஸ்கூலில் சேர்ந்தேன். அவரும் இந்த ஸ்கூலில் மகேஷ் என்னுடைய ஃப்ரெண்டை இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக வந்தாங்களா, அப்போ வந்து என்னை பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் என்னையும் இந்த ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு பிரின்ஸிபல் கிட்ட பேசினாங்களா, பேசினதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லதும், யாருமா அது உனக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, ஆனால் நான் அவரை இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கலையே அப்படின்னு. அவர் இங்கே தான் எங்கே இருந்தார், வாங்க மாமா நான் உங்களா அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கூட்டிகிட்டு போகிறாங்களா சண்முகத்துக்கிட்ட. போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வெற்றி இருக்கிறது கிடையாதா. ஸோ அதுக்கப்புறம் எங்கம்மா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் சுடர் வா சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கூப்பிட்றாங்களா. அதுக்கப்புறம் கூப்பிட்ட உடனே சரி மாமா வாங்க உள்ள பிரின்ஸிபல் சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே போகிறாரு. சாரி சார், முதல்ல வந்து இவ்வளோ ஸ்கூலில் சேர்க்க எங்களுக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் அவளோட குட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அறிமுகப்படுத்தினாங்க, சரி அதனால் இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன் சார். ஆனால் பாப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிச்சு இல்லை சார், இந்த எக்ஸாம் இருக்குது, ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பாஸ் பண்ணாதான் இந்த ஸ்கூல் அட்மிஷன் அப்படின்னு சொல்லணும். சார் அதெல்லாம் கண்டிப்பாக சுடர் பாஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் அவளோட டிசி கொடுத்துட்டு போங்க, நீங்கள் வெயிட் பண்ணீங்களோ இல்லை வீட்டுக்கு போவீங்களோ, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கூலில் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னதும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. எப்படியோ நான் கும்பிடுற சாமி தான் உன்னை கைவிடாமல் இந்த ஸ்கூலில் தீர்த்துச்சு அப்படின்னவோ, இல்லை மாமா கேப்டன் அங்கிளால் தான், அவர் தான் நமக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா அவரை தான் நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்க்க முடியாமல் போகுது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இன்னொரு நாள் பார்த்தேன் அப்படின்னா கேப்டன் அங்கிளை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த டெஸ்ட்டில் நீ எப்படியாச்சும் பாஸ் ஆகிடலாம் தெரியுமா, கஷ்டப்பட்டு உனக்கு எப்படியோ ரெக்கமெண்டேஷன் கிடச்சி அந்த சாமியால் தான் உனக்கு டிசி கிடச்சிருக்கு, அதாவது இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நீ பாஸ் ஆகி இந்த ஸ்கூலில் சேரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிங்க மாமா நான் எல்லாமே படிச்சிருக்கிறேன், கண்டிப்பாக நான் இந்த பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் மகேஷ் வராரு. மகேஷ் வந்து என்ன சொல்கிறார், அட்மிஷன் போட்டாச்சா அப்படின்னு கேட்குவோம். அதெல்லாம் போட்டுச்சு, இவன் தான் என் ஃப்ரெண்டு மாமா, நான் சொன்னேன்ல இவனால தான் இந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடச்சிச்சு, இவருடைய அப்பா தான் எனக்காக பேசினார் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களா மாமா, கோயிலில் எனக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாருல அவர் தான் அப்படின்னவும், ஓ அவர் தான் அவன் அப்பாவா, சரி சரி சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றி இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணுறாங்க, மகேஷ் கூட நின்றுட்டு கால் பேசிக்கிட்டு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.